கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தர் அடியாளை இந்த இடத்துல ஒரு சாட்சியா நிறுத்தினபடியால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். രാവിലെ സമയം ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ഒരു സാക്ഷിയായി നിൽപ്പാൻ ദൈവം നൽകിയ കൃപയ്ക്കായി ഞാൻ സ്തുതിക്കുന്നു. இந்த தருணத்தை பரிசுத்தவான்களும் தேவனும் எனக்கு தந்தபடியால் அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ഭക്തന്മാരുടെ മധ്യത്തിൽ പന്തക്കൊണ്ട ദൈവം നിന്നെ സഹായിച്ചതിനായി സ്തോത്രം. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவன் என்னை நடத்தினதான வழிகளை நான் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். കഷ്ടകാലത്തിൽ എന്നെ നോക്കി വിളിച്ചപേക്ഷിക്കാൻ ഞാൻ നിനക്ക് ഉത്തരമരുളും എന്നുള്ളതായ വാഗ്ദത്ത പ്രകാരം ദൈവം എന്നെ നടത്തിയതായ വിധങ്ങളെ ഞാൻ നിങ്ങളോട് പകരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் 3 பிள்ளைகளோடு பிறந்ததான ஒரு குடும்பத்தில் காணப்பட்டேன். ഞാനൊരു ക്രിസ്തീയ കുടുംബത്തിൽ മൂന്ന് പിള്ളേര് വളർന്നതായ സാഹചര്യത്തിൽ ഞാൻ കാണപ്പെട്ടു. தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சமுதாயத்தில் என் தகப்பனார் பிறந்தார்கள். ദൈവത്തെ അംഗീകരിക്കാത്തതായ ഒരു കുടുംബത്തിൽ പിറന്നതായ ഒരു പിതാവിന്റെ മക്കളായി വളരുവാൻ ദൈവം அவர்கள் வாலிப காலத்தில் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளவும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ഞങ്ങളുടെ പിതാവിന് തന്റെ യൗവനകാലത്തിൽ ദൈവത്തെ അറിയുവാൻ ഉള്ളതായ ഒരു സാഹചര്യം ഉണ്ടായി. பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில் அவர்கள் தனித்து காணப்பட்டார்கள். പലവിധമായ എതിർപ്പുകളുടെ മധ്യത്തിൽ അവർ കാണപ്പെട്ടു. பிற்பாடு நாங்கள் 3 குழந்தைகளும் என் தாயார் ஒரு மரணக்கட்டுகளிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நாங்கள் 3 குழந்தைகளோடு அவர்கள் ஒரு குடும்பம் மாத்திரம் எங்களுடைய கிராமத்தில் அவர்கள் காணப்பட்டார்கள். എൻ്റെ മാതാവ് പലവിധമായ ബന്ധനങ്ങളെ കാണപ്പെട്ടു. അതിനുശേഷം അതിൽ നിന്ന് വിടുതൽ പ്രാപിച്ച് ഞങ്ങൾ ആ ഗ്രാമത്തിൽ ഞങ്ങൾ മാത്രമായി ദൈവത്തെ അംഗീകരിച്ച ഒരു കുടുംബമായി കാണപ്പെട്ടു. இப்படியாக பல வருடங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. പല വർഷങ്ങൾ ഇങ്ങനെ കടന്നുപോയി. அப்பொழுது என் தாயார் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு காற்று ஒன்று அடித்தது. എൻ്റെ മാതാവ് അപ്രകാരം ഒരു ദിവസം ഭവനത്തിലായിരിക്കുമ്പോൾ ഒരു വലിയ കാറ്റടിച്ചു. அந்த நேரத்தில் என் தாயார் திடீரென்று மயங்கி கீழே விழுந்தார்கள். പെട്ടെന്ന് തന്നെ എൻ്റെ മാതാവ് അബോധാവസ്ഥയിലായി തീർന്നു. அப்பொழுது அவர் வாய் கட்டப்பட்டது. ആ സമയത്ത് അവരുടെ വായ് ബന്ധിക്കപ്പെട്ടു. நான் மாத்திரம்தான் என் தாயாரோடு கூட இருந்தேன். ആ സമയത്ത് എൻ്റെ മാതാവിനോട് കൂടെ ഞാൻ മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. அப்பொழுது ஒரு பக்கத்தில் உள்ளதான ஒரு சகோதரி பயங்கர சத்தத்துடன் ஒரு பிசாசு பிடித்தவர்களை போல அலறி கொண்டு வந்தார்கள். ആ സമയത്ത് അവരുടെ അടുത്ത് നിന്നതായ ഒരു സഹോദരി വളരെ അധികം ശബ്ദത്തോടു കൂടി പൈശാചിക ബന്ധനത്തിൽ അകപ്പെട്ടതായ രീതിയിൽ അലറിക്കൊണ്ട് പുറപ്പെട്ടു വന്നു. இந்த ஊரில் நீங்கள் ஒருவர் மாத்திரம், அந்த சகோதரி பேசினார்கள், நீங்கள் இந்த ஊரில் ஒருவர் மாத்திரம் பைபிளை தூக்கி கொண்டு தேவனை ஆராதிக்க போவது எனக்கு மிகவும் எரிச்சலாக இருக்கிறது. ஆனபடினால் நீங்கள் ஒரு முறை மாத்திரம் குடும்பத்தோடு வந்து என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னது. ആ സ്ത്രീ ഇപ്രകാരം പറയുകയുണ്ടായി, ഈ ഗ്രാമത്തിൽ നിങ്ങൾ ഒരുവർ മാത്രമാകുന്നു ബൈബിൾ പിടിച്ചുകൊണ്ട് ദൈവത്തെ ആരാധിക്കുന്നത്. ആയതിനാൽ ഒരു പ്രാവശ്യമെങ്കിലും നിങ്ങൾ എൻ്റെ മുൻപിൽ വന്ന് മുട്ടുകുത്തണമെന്ന് പറയുകയുണ്ടായി. அப்பொழுது அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் அந்த இடத்தில் கூடிவிட்டார்கள். ആ സമയത്ത് കുറച്ചു പേർ അവിടെ കൂടി വന്നു. அப்பொழுது அந்த பிசாசு பேசினது, இன்னும் 1 வாரம் மாத்திரம் உனக்கு டைம் தருகிறேன், நீங்கள் வந்து எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் நான் உங்கள் தாயாரை எடுத்து விடுவேன் என்று பேசினது. ആ പിശാചി പിടിച്ചതായ സ്ത്രീ ഇപ്രകാരം പറയുകയുണ്ടായി, നിങ്ങൾ ഒരാഴ്ച ഞാൻ നിങ്ങൾക്ക് സമയം തരാം, എന്നാൽ ആ ഒരാഴ്ചക്കുള്ളിൽ നിങ്ങൾ എന്നെ വന്ന് നമസ്കരിക്കണം. சிறிது நேரத்தில் என் தாயார் சரியாகிவிட்டார்கள். അല്പസമയത്തിനുള്ളിൽ എൻ്റെ മാതാവിന് സൗഖ്യം വന്നു. கொஞ்ச நேரத்திற்கு பிற்பாடு எங்கள் தகப்பனார் வீட்டிற்கு வந்தார்கள். അല്പസമയത്തിനുള്ളിൽ എൻ്റെ പിതാവ് എൻ്റെ ഭവനത്തിൽ വന്നു. நாங்கள் இந்த காரியத்தை சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தரிடத்தில் மன்றாடினோம். ഈ കാര്യങ്ങൾ ഞങ്ങൾ പിതാവിനോട് പങ്കുവെച്ചു. അതിനുശേഷം ഞങ്ങൾ ചേർന്ന് ദൈവസ്ഥാനത്തിൽ പ്രാർത്ഥിക്കുവാൻ ആരംഭിച്ചു. நாங்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்றும் தேவனே எங்களுக்கு சம்பவிக்க கூடாது, உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று. ഇപ്രകാരം ഒരു കാര്യം ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കരുതേ, ദൈവത്തിന്റെ നാമം മാത്രം മഹത്വപ്പെടണമെന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുവാൻ. 1 வாரம் சென்ற பின்பு மறுபடியும் என் தாயார் அதே நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ഒരാഴ്ചയ്ക്ക് ശേഷം എൻ്റെ മാതാവ് വീണ്ടും ഇപ്രകാരം ഒരു അബോധാവസ്ഥയിലായി തീർന്നു. அப்பொழுது அதே மாதிரி அவர்கள் மயக்கமாகி விழுந்து அந்த பிசாசு மறுபடியும் வந்து பேசினது, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை, இவர்கள் மரித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். അപ്രകാരം തന്നെ എൻ്റെ മാതാവ് അബോധാവസ്ഥയിലായിരുന്നപ്പോൾ ആ സ്ത്രീ വീണ്ടും വന്ന് പൈശാചിക ശക്തിയോടുകൂടി ഇപ്രകാരം പറയുവാൻ ആരംഭിച്ചു, ഞാൻ പറഞ്ഞതായ കാര്യങ്ങളൊന്നും നിങ്ങൾ എന്നെ നമസ്കരിക്കാതിരിക്കുന്നതിനാൽ നിങ്ങളുടെ മാതാവിനെ ഞാൻ എടുക്കുമെന്ന് പറഞ്ഞു. அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ஏஜ் அட்டன் பண்ண கர்த்தர் உதவி செய்தார்.
அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ஏஜ் அட்டன் பண்ண உதவி செய்தார். ആ സമയത്ത് പ്രായപൂർത്തിയായി തീരുവാൻ തക്കവണ്ണം ദൈവം എന്നെ സഹായിച്ചു. அந்த பிசாசின் ஒரு மாதத்திற்கு நான் இந்த வீட்டுக்குள் வரமாட்டேன், அதற்கு பிற்பாடு நான் இந்த இவர்களை எடுத்துக்கொள்வேன் என்று பேசினார்கள். ഒരു മാസത്തേക്ക് ഞാൻ ഈ ഭവനത്തിലേക്ക് കടന്നു വരികയില്ല, അതിനുശേഷം ഞാൻ നിങ്ങളുടെ അടുക്കൽ വരുമെന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது என் தகப்பனார் பரிசுத்தவான்கள் எல்லாரிடத்திலும் சொல்லி ஜெபித்து அந்த வல்லமையை மேற்கொள்ள அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவன் உதவி செய்தார். ആ സമയത്തിൽ വിശുദ്ധന്മാരോടെല്ലാം ഞങ്ങൾ ഇപ്രകാരമുള്ളതായ കാര്യങ്ങളെ പറ്റി പങ്കുവെക്കുവാനും അതിനുവേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാനും വിടുതൽ ലഭിക്കുവാനും കർത്താവ് സഹായിച്ചു. அப்பொழுதுதான் எனக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்தது, தேவனே உண்மையான தேவன், மற்ற தெய்வங்கள் எல்லாம் தேவன் அல்ல என்று. ആ സമയത്ത് ഇപ്രകാരം ഒരു വിശ്വാസം എൻ്റെ ഉള്ളിൽ കാണപ്പെട്ടു, ദൈവം മാത്രമാകുന്നു ജീവനുള്ള ദൈവം എന്ന് இப்படியாக நாட்கள் சென்றது. നാളുകൾ ഇപ്രകാരം കഴിഞ്ഞു പോയി. என்னுடைய திருமண நாட்கள் வரும்போது என்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் யாரும் எங்களுக்கு உதவி இல்லை. அப்பொழுது எங்களுடைய தாயார் எங்களுக்காக, எங்களுடைய தகப்பனாரும் தாயாரும் என்ற திருமண காரியங்களுக்காக ஜெபித்தார்கள். എൻ്റെ വിവാഹത്തിന് സമയമായപ്പോൾ എൻ്റെ ബന്ധുക്കളോ സ്വന്തം ജനങ്ങളോ ഒന്നും ഞങ്ങൾക്ക് സഹായമായിരുന്നില്ല. എന്നാൽ ദൈവസന്നിധിയിൽ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുവാൻ ആരംഭിച്ചു. அப்பொழுது பக்தி வைராகியமுள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு பக்தி வைராகியமுள்ள மகனை கர்த்தர் எனக்கு திருமண வாழ்க்கையில் இணைய கர்த்தர் உதவி செய்தார். ദൈവിക തീഷ്ണതയോടുകൂടി ജീവിക്കുന്നതായ ഒരു പുരുഷനെ എനിക്ക് ഭർത്താവായി ലഭിക്കുവാൻ ദൈവം സഹായിച്ചു. என்னுடைய திருமணம் மிகவும் ஆசீர்வாதமாக நடந்தது. நான் சென்னைக்கு வர வேண்டியதாக இருந்தது. എൻ്റെ വിവാഹം വളരെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട രീതിയിൽ നടത്തപ്പെട്ടു. എന്നാൽ ഞാൻ ചെന്നൈയിലേക്ക് കടന്നു വരേണ്ടതായി വന്നു. എൻ്റെ விவாகம் முடிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக சென்றது. എൻ്റെ വിവാഹം കഴിഞ്ഞതിന് ശേഷം എൻ്റെ ജീവിതം അനുഗ്രഹമായി കാണപ്പെട്ടു. அதற்கு பிற்பாடு ஒரு 10 மாதத்தில் என் கணவர் வைரல் ஃபீவரினால் 1 மாதம் மிகவும் கஷ்டப்பட்டார். അതിനുശേഷം 10 മാസത്തിനുള്ളിൽ എൻ്റെ ഭർത്താവ് വളരെയധികം രോഗബാധിതനായി കഷ്ടപ്പെട്ടു. அவர்கள் தாயார் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், விசுவாச ஜீவியத்தில் வைத்து இரவும் பகலுமாக அதிகமாய் போராடி ஜெபித்தார்கள். അവരുടെ മാതാവ് വളരെയധികം ദൈവിക തീഷ്ണതയിൽ കാണപ്പെട്ടതിനാൽ ദൈവിക രോഗശാന്തിക്ക് വേണ്ടി അധികമായി പ്രാർത്ഥിച്ചു നിലനിന്നു. கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், எல்லா வல்லமையை நீக்கி போடுகிறதான தேவன். அந்த 1 மாத காலமும் நாங்கள் விசுவாசத்தில் இருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ആ സർവശക്തനായ ദൈവത്തിന് വേണ്ടി ഞങ്ങൾ കാത്തിരിക്കുകയും 1 മാസക്കാലം ഞങ്ങൾ ആ ദൈവിക രോഗശാന്തിക്ക് വേണ്ടി കാത്തിരുന്ന സൗഖ്യം പ്രാപിക്കുകയും ചെയ്തു. தாயாருடைய விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ആ സമയത്തിൽ എൻ്റെ മാതാവിന്റെ വിശ്വാസത്തെ കണ്ട് എനിക്ക് വളരെ ആശ്ചര്യമായി. அதே போல நானும் விசுவாச ஜீவியத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நான் பொருத்தனை பண்ணேன். ആ സമയത്ത് ഞാനും ഇപ്രകാരം ഒരു വിശ്വാസ ജീവിതം നയിക്കണമെന്ന് ഞാനും തീരുമാനമെടുത്തു. பிற்பாடு ஒரு 2-3 மாதங்களுக்கு பிற்பாடு மலேரியா ஜுரத்தினால் என் கணவர் தாக்கப்பட்டார். അതിനുശേഷം 2-3 മാസം കഴിഞ്ഞപ്പോൾ മലേറിയ എന്നുള്ളതായ രോഗത്തിൽ ഞാൻ ഭർത്താവ് ബാധിക്കപ്പെട്ടു. அவர்கள் ஒரு நல்ல கம்பெனியில் வேலையில் இருந்தார்கள். ആ സമയത്ത് എൻ്റെ ഭർത്താവ് ഒരു നല്ല കമ്പനിയിലായിരുന്നു ജോലി ചെയ്തു. மலேரியா ஜுரம் என்றால் சாதாரணமான ஜுரம் இல்லை, மிகவும் கஷ்டப்பட்டார்கள். മലേറിയ എന്നുള്ളതായ പനി വളരെയധികമായി ആ പനിയാൽ വളരെയധികമായി കഷ്ടപ്പെട്ടു. அப்பொழுது நான் மிகவும் துக்கத்துடன் இருப்பேன். ആ സമയത്ത് ഞാൻ വളരെ ദുഃഖിതയായി കാണപ്പെട്ടു. எங்களுடைய அத்தை சொல்வார்கள், துக்கத்துடன் இருக்கக்கூடாது, நாம் ஜெபிக்கும் போது மாத்திரம் நம்முடைய காரியங்களை தெய்வத்திடம் சொல்ல வேண்டும், அவர் பார்த்துக்கொள்வார், மற்ற நேரம் நான் துக்கமுகமாயிருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது என்று வைராக்கியமுள்ள ஒரு தாயாராக இருந்தார்கள். ഇപ്രകാരം എൻ്റെ ഭർത്താവിൻ്റെ മാതാവ് ഇപ്രകാരം പറയുകയുണ്ടായി, ഞാൻ ദുഃഖത്തോടു കൂടി കാണപ്പെടരുത്, ഞാൻ ദുഃഖത്തോടു കൂടി ഇരിക്കുന്നുവെങ്കിൽ ദൈവത്തിന് പ്രവർത്തിക്കുവാൻ കഴിയുകയില്ല, ഞാൻ സന്തോഷമായിരിக்க வேண்டும் എന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது அந்த கம்பெனி எம்டி வீட்டிற்கு வந்து 10 நாள் சரியாக வேண்டியதான காரியத்தை நீங்கள் இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னார்கள். ആ കമ്പനിയുടെ ഉടമ ഇപ്രകാരം ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വന്ന് പറയുകയുണ്ടായി, 10 ദിവസം കൊണ്ട് ശരിയാക്കേണ്ടതായ ഒരു രോഗമാണല്ലോ, അത് നിങ്ങൾ ഇപ്രകാരം വെച്ചുകൊണ്ടിരിക്കുന്നല്ലോ എന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது என் அத்தை சொன்னார்கள், எங்கள் தேவன் அற்புதமானவர், அதிசயமான விதத்தில் சுகத்தை தருவார் என்று. എന്റെ ദൈവം അത്ഭുതം ചെയ്യുന്നതായ ദൈവം, എന്റെ ദൈവം തനിക്ക് സൗഖ്യം നൽകുമെന്ന് ഞാൻ പറഞ്ഞു. தெய்வம் அதே போல அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிட்டார். എല്ലാവരും അത്ഭുതപ്പെടത്തക്കവണ്ണം ദൈവം അത്ഭുതകരമായ സൗഖ്യമാക്കി. பிற்பாடு நாங்கள் வேலை விஷயமாக பாம்பே செல்ல வேண்டியது இருந்தது. വീണ്ടും ഞങ്ങളുടെ ജോലിയുടെ ആവശ്യത്തിന് വേണ്ടി ഞങ്ങൾ ബോംബെ പട്ടണത്തിലേക്ക് പോകേണ്ടതായി വന്നു. கர்த்தர் எனக்கு ஒரு பெண் பிள்ளையும் கொடுத்திருந்தார். ആ സമയം കൊണ്ട് ദൈവം എനിക്കൊരു പെൺകുഞ്ഞിനെ നൽകിയിരുന്നു. நாங்கள் எங்கள் மாமியாரோடு சேர்ந்து 4 பேரும் நாங்கள் பாம்பேக்கு போனோம். ഞങ്ങളുടെ അമ്മാവി അമ്മയോട് ചേർന്ന് ഞങ്ങൾ കുടുംബമായി ഞങ്ങൾ ബോംബെ പട്ടണത്തിലേക്ക് പോയി. அப்பொழுது நமது 2வது சி பாஸ்டர் அங்கு சென்று பாஸ்டராக இருந்தார்கள். 2வது சென்று பாஸ்டர் சி பாஸ்டராக இருந்தார்கள். രണ്ടാമത്തെ സെൻട്രൽ പാസ്റ്റർ சி பாஸ்டர் சென்று பாஸ்டராக இருந்தார்கள். സി പാസ്റ്റർ അവർ സെൻട്രൽ പാസ്റ്റർ ആയിരുന്നു. அந்த நேரத்தில் எங்கள் அத்தை மிகவும் வியாதிப்பட்டார்கள்.
ആ സമയത്ത് എൻ്റെ സഹോദരി വളരെയധികം രോഗിയെ കാണപ്പെട്ടു. அந்த நேரத்தில் அவர்கள் 20 நாள் வியாதிப்பட்டு தெய்வீக சுகத்திலிருந்து கர்த்தருக்குள் மரித்தார்கள். 20 ദിവസം രോഗിയായി കാണപ്പെട്ട് അവർ ദൈവിക രോഗശാന്തിയിൽ നിലനിന്ന് മരിച്ചു. பாஸ்டர் அவர்கள் அற்புதமாக பரிசுத்தவான்களை கொண்டு அந்த அடக்க ஆராதனையை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். പാസ്റ്റർ അവർ മുഖാന്തരമായി ആടക്കാരാധന ഭംഗിയായി നടത്തപ്പെടുവാൻ ദൈവം സഹായിച്ചു. அப்பொழுது நான் தனித்து விடப்பட்டேன், எனக்கு யாரும் இல்லை. ഞാൻ അപ്പോൾ ഏകിയായി കാണപ്പെട്ടു, എനിക്ക് മറ്റാരും ഉണ്ടായിരുന്നില്ല. அப்பொழுது மரிக்கும் முன்பாக ஒரு காரியம் என் அத்தை சொன்னார்கள், உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, இன்னும் குழந்தை தருவார். எனக்கு 5 வருடங்கள் அதுக்கு பிற்பாடு குழந்தை இல்லை. அவர்கள் சொன்னார்கள், குழந்தை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கர்த்தர் குழந்தையை தருவார். ஆனால் எத்தனை குழந்தைகள் தந்தாலும் கர்த்தருக்கு விரோதமான குழந்தைகளை தடை பண்ணுகிறதான காரியங்கள் ஒரு காரியமும் ஜீவனுள்ள அளவும் செய்யக்கூடாது என்று சொல்லி மரித்தார்கள். അവർ മരിക്കുന്നതിന് മുൻപ് ഇപ്രകാരം എന്നോട് പറയുകയുണ്ടായി, എനിക്ക് ആ പെൺകുഞ്ഞ് ജനിച്ചതിന് ശേഷം 5 വർഷങ്ങളായി എനിക്ക് കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടായിരുന്നില്ല. എന്നാൽ കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടായിരുന്നാലും ഇല്ല എങ്കിലും ദൈവത്തിന് വിരോധമായ ഒരു കാര്യം കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടാകുന്നതിന് വേണ്ടി ചെയ്യരുത് എന്ന് അവർ പറയുകയുണ്ടായി. அதுக்கு அடுத்த வருடம் எனக்கு மறுபடியும் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார் கர்த்தர். അതിനുശേഷമായി ദൈവം എനിക്കൊരു പെൺകുഞ്ഞിനെയും കൂടെ നൽകി തന്നു. நான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டோ எந்த விதமான செக்கப்புக்கோ நான் டாக்டரிடம் சென்றதில்லை. യാതൊരു വൈദ്യനിലും യാതൊരു ഔഷധത്തിലും ഞാൻ ആശ്രയിച്ചിരുന്നില്ല. நான் டெலிவரிக்காக ஒரு 10 நாளுக்கு முன்பாக செல்லும் போது அந்த டாக்டர் சொன்னார்கள், என் கணவரை கூப்பிட்டு, நீங்கள் படித்தவர்கள் தானே, இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி டெலிவரி பார்ப்போம், இந்த சகோதரிக்கும் குழந்தைக்கும் என்ன ஆனாலும் நாங்கள் பொறுப்பல்ல, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று மிகவும் கடுமையாக பேசினார்கள். ഈ സഹോദരി ഇപ്രകാരം ഇരുന്നാൽ ശരിയാവുകയില്ല, അതിനാൽ നിങ്ങൾ ആശുപത്രിയിൽ കടന്നു പോകണമെന്ന് പറയുകയുണ്ടായി. அந்த நேரத்தில் நாங்கள் சரி அடுத்த வாரம் வாருங்கள், எல்லா செக்கப்பும் ட்ரீட்மெண்ட்டும் இவர்களுக்கு பண்ண வேண்டும் என்று திட்டி அனுப்பிவிட்டார்கள். അടുത്ത ആഴ്ച വരിക, ഇവർക്ക് വേണ്ടതായിരിക്കുന്നതായ ട്രീറ്റ്മെന്റുകളെല്ലാം ചെയ്തു തരാമെന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞു വിടുകയുണ്ടായി. அப்பொழுது எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. ஆண்டவரே, மறுபடியும் நான் எப்படி அவர்களிடத்தில் போவேன் அப்படி என்று பயந்து கொண்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். അതിദുഃഖിതയായി ഞാൻ കാണപ്പെട്ട് വീണ്ടും എപ്രകാരം ഞാൻ അവരുടെ അടുക്കിലേക്ക് കടന്നു പോകുമെന്ന് ഞാൻ ചിന്തിച്ചു. அப்பொழுது அவர்கள் வர சொல்லுகிறதான அந்த நாளில் எனக்கு பயங்கரமாக பெயின் வந்தது. അവർ വരാൻ പറഞ്ഞതായ ദിവസത്തിൽ പെട്ടെന്ന് തന്നെ എനിക്ക് വേദന ഉണ്ടായി. அந்த இடத்தில் போகும்போது அந்த டாக்டர் உள்ளே வருவதற்கு முன்பாக எனக்கு டெலிவரியாக கர்த்தர் உதவி செய்தார். എന്നാൽ ആ ഡോക്ടർ ഉള്ളിലേക്ക് പ്രവേശിക്കുന്നതിന് മുൻപ് തന്നെ ഞാൻ പ്രസവിക്കുവാൻ തക്കവണ്ണം ദൈവം എന്നെ സഹായിച്ചു. அதற்கு பிற்பாடு அவர்கள் என் முகத்தை கூட பார்க்கவில்லை. கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்தார். അതിനുശേഷമായി അവരുടെ മുഖത്തേക്ക് പോലും നോക്കിയില്ല. ദൈവം എനിക്ക് വേണ്ടി അത്ഭുതം പ്രവർത്തിച്ചു. அதற்கு பிற்பாடு 3 வருடங்கள் கழித்து எனக்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை தந்தார். അതിനുശേഷം 3 വർഷങ്ങൾക്ക് ശേഷമായി ദൈവം എനിക്ക് ഒരു പെൺകുഞ്ഞിനെയും കൂടെ നൽകി. அப்பொழுது நான் பயங்கரமாக பாரப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் 3வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன உடனே பயங்கரமாக சத்தமிட்டு அழுதேன். ആശുപത്രിയിൽ 3ാമത് ഒരു പെൺകുഞ്ഞിനും കൂടെ ഞാൻ പ്രസവിച്ചെന്ന് പറഞ്ഞ് ഞാൻ അലറി കരഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. ஏனென்றால் 1வது குழந்தை பிறக்கும் போதே என் கணவர் விரும்பியது எனக்கு ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் தருவார், நான் ஜோசப் ரத்னசிங் என்று பெயர் வைப்பேன் என்று. എന്നാൽ ആദ്യത്തെ കുഞ്ഞിൽ ജനിച്ചപ്പോൾ തന്നെ എൻ്റെ ഭർത്താവ് ഇപ്രകാരം പറയുകയുണ്ടായി, ഇനി ഒരു ആൺകുഞ്ഞിനെ കൂടെ എനിക്ക് ദൈവം എനിക്ക് നൽകി തരും, അതിന് ഞാൻ രത്നസിംഗ് എന്ന് പേര് വിളിക്കുമെന്ന് പറഞ്ഞിരുന്നു. அதன் நிமித்தமாக எனக்கு பயங்கர துக்கமாக இருந்தது. நான் பயங்கரமாக அழுதேன். അതുകൊണ്ട് ഞാൻ അതിദുഃഖിതയായി കാണപ്പെട്ടു. ഞാൻ വീണ്ടും കരയുവാൻ ആരംഭിച്ചു. அப்பொழுது யாரோ தெரியாத ஒரு வயதான ஒரு தாயார் நீ இந்த குழந்தையை பார்த்து அழுகிறாயா, இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக வருவாள் என்று சொன்னார்கள். அதற்கு பிற்பாடு நான் அவர்களை பார்க்கவே இல்லை, அப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ഞാൻ ഇപ്രകാരം കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരു വൃത്തിയായ സ്ത്രീ എൻ്റെ അടുക്കൽ കടന്നു വന്ന്, ഈ കുഞ്ഞിനെ നോക്കിക്കൊണ്ടാണോ നീ കരയുന്നത്, ഇവൾ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുമെന്ന് പറഞ്ഞു. இப்படியாக அழகான குழந்தைகளை கொடுத்து நான் அதற்கு பிற்பாடு அதை யோசிக்கவில்லை. நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ഇതിനുശേഷം ഞാൻ എൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെ പറ്റി ഞാൻ ഭാരപ്പെട്ടില്ല. വീണ്ടും ദൈവം ഞങ്ങളെ അനുഗ്രഹിച്ചുകൊണ്ടിരുന്നു. பிற்பாடு சத்துரு என்னை சோதிக்க ஆரம்பித்தான் அந்த பிள்ளைகள் மூலமாக. അതിനുശേഷം എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾ നിമിത്തമായി പിശാച് എന്നെ പരിശോധിക്കുവാൻ ആരംഭിച്ചു. அந்த பிள்ளைங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் காணப்பட்டது. ആ കുഞ്ഞുങ്ങൾക്ക് മരണഹേതുവായ രോഗങ്ങൾ കാണപ്പെട്ടു. என்னுடைய 2வது மகளுக்கு 3 வயது இருக்கும், கடுமையான அம்மை வியாதிகள் போட்டு மிகவும் மரிக்கும் தருவாயில் காணப்பட்டாள். എൻ്റെ രണ്ടാമത്തെ കുഞ്ഞിന് 3 വയസ്സുള്ളപ്പോൾ അവർ മരണത്തോടടുക്കുന്ന വ്യാധിയാൽ കഷ്ടപ്പെട്ടു. அந்த நேரத்தில் நான் குழந்தை மரித்துவிடும் என்று என் கணவர் அப்போது பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நான் சென்னையில் குழந்தைகளை வைத்து தனியாக இருந்தேன். എൻ്റെ ഭർത്താവ് ആ സമയത്തിൽ ബാംഗ്ലൂരിൽ ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. ഞാൻ കുഞ്ഞുങ്ങളുമായി തനിയെ ചെന്നൈയിൽ കാണപ്പെട്ടു. அப்பொழுது நான் குழந்தை இன்று இரவு மரித்துவிடும், நீங்கள் சீக்கிரமாக வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி போனில் சொன்னேன். ഇന്ന് രാത്രി എൻ്റെ കുഞ്ഞ് മരിച്ചു പോകും, ഇന്ന് തന്നെ നിങ്ങൾ ഇവിടെ വരണമെന്ന് ഞാൻ എൻ്റെ ഭർത്താവിനോട് ഫോണിൽ പറയുകയുണ്ടായി. அப்பொழுது சுசிலா அக்கா அங்கே இருந்தார்கள், பெரம்பூரில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம்.
സിസ്റ്റർ സുശീല അവർക്ക് ആ സമയത്ത് അവിടെ വേല ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. ആ സമയത്ത് ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ദൈവസ്ഥാനത്തിൽ ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കുവാൻ ആരംഭിച്ചു. அப்பொழுது கத்தர் இறங்கினார். ആ സമയത്ത് ദൈവം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇറങ്ങി വന്നു. அதிகாலை ஆகும்போது கத்தர் ஒரு பூர்ணமான சுகத்தை கட்டளையிட்டார். അതിരാവിലെ ആയപ്പോൾ ദൈവം അവർക്ക് പൂർണ്ണ സൗഖ്യം என் നൽകി. கணவர் வரும்போது குழந்தை சுகத்தோடு காணப்பட்டது. എന്റെ ഭർത്താവ് വരുമ്പോൾ കുഞ്ഞിന് സൗഖ്യത്തോടെ കൂടി കാണപ്പെട്ടു. இப்படியாக கத்தர் அற்புதம் செய்தார். ഇപ്രകാരം ദൈവം അത്ഭുതം പ്രവർത്തിച്ചു. பிற்பாடு ஒரு முறை கக்குவான் இருமல் என்று சொல்லப்படுகிறதான நீங்கள் யாரும் அந்த வியாதி அறிந்திருக்க மாட்டீர்கள். கிராமத்தில் முன்பாக சொல்வார்கள், அப்படிப்பட்டதான வியாதி என்னுடைய பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகள் தாக்கப்பட்டார்கள். അതിനുശേഷമായി എന്റെ 2 കുഞ്ഞുങ്ങൾക്ക് അധികം കേൾവിപ്പെടാത്തതായ ഒരു വ്യാധിയാൽ കഷ്ടപ്പെട്ടു. ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு எந்த விதமான தடுப்பூசியோ எந்த விதமான காரணமோ நாங்கள் செய்ததில்லை, அதனால் இது வருகிறது என்று சொன்னார்கள். ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഞങ്ങൾ മരുന്നിലോ വൈദ്യയിലോ ഞങ്ങൾ അതുവരെ ആശ്രയിച്ചിരുന്നില്ല, ആയതുകൊണ്ടാകുന്നു ഇപ്രകാരം ഒരു രോഗം വന്നത് എന്ന് പറയുകയുണ്ടായി. அப்பொழுது அந்த குழந்தைகள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். ആ കുഞ്ഞുങ്ങൾ ആ സമയം ആ രോഗശൈലിയിൽ അധികമായി കഷ്ടപ്പെടുകയും அந்த இருமல் வரும்போது அவர்கள் இருமும் போது ஒரு நிமிஷம் அப்படியே உயிர் உள்ளே போய் உயிரற்றவர்களாக கிடந்து மறுபடியும் அந்த உயிர் வெளியே வரும். இப்படியாக அனுதினமும் காலையிலிருந்து இரவு வரை கஷ்டப்படுவார்கள். അവർ ചുമക്കുന്നതായ ആ സമയത്ത് വളരെയധികം ജീവൻ പോയിട്ട് വരുന്നത് പോലെയുള്ളതായ കഷ്ടത്തിലൂടെ இரவும் பகலும் நான் தனிமையாக என் தேவனை நோக்கி கதறுவேன். இரவு முழுவதும் நான் முழங்காலில் நிற்பேன், பகல் முழுவதும் பிள்ளைகள் தூங்குவார்கள். என்னுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். രാത്രി മുഴുവനും ഞാൻ എന്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി മുഴങ്കാലിൽ നിന്ന് പ്രാർത്ഥിക്കുമായിരുന്നു. പകൽ സമയത്ത് എന്റെ ജോലികൾ ചെയ്യുവാൻ ദൈവം സഹായിച്ചു. அப்பொழுது என்னுடைய சகோதரி குழந்தைகளை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். ആ സമയത്ത് എന്റെ സഹോദരി കുഞ്ഞുങ്ങളെ സന്ദർശിക്കുവാനായി കടന്നു വന്നിരുന്നു. இப்பொழுது அவர்கள் இந்த கனமான ஊழியத்தில் எர்ணாகுளம் சென்ட்ரலில் சிஸ்டர் பேபி ஊழியம் செய்கிறார்கள். എറണാകുളം സെൻട്രൽ സിസ്റ്റർ ബേബി അവർ ഇപ്പോൾ എറണാകുളം സെൻട്രൽ ശുശ്രൂഷ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. அவர்கள் வந்து இருக்கும்போது பிள்ளைகள் கஷ்டப்படும் போது ஒரு நாள் நான் பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறேன், நீ கொஞ்ச நேரம் கர்த்தரிடத்தில் ஜெபி, பிள்ளைகள் மரித்து விடுவார்கள் போல் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். ഈ കുഞ്ഞുങ്ങൾ മരിച്ചു പോകും, ആയതിനാൽ നീ അല്പസമയം പോയി ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ, ഞാൻ കുഞ്ഞുങ്ങളെ നോക്കിക്കൊള്ളാം എന്ന് പറഞ്ഞു. அவர்கள் அப்போது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ആ സമയത്ത് അവർ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാൻ ആരംഭിച്ചു. ஒரு அரை மணி நேரம் இருக்கும் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னுடைய வீட்டில் இறங்கினார். അരമണിക്കൂർ തന്നെ താൻ താഴ്ത്തി ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദൈവം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ஒரே ഇറങ്ങി വന്നു. வார்த்தையை சொல்லி கொண்டு ஜெபித்தார்கள், அக்னி அனுப்பும் ஆண்டவரே, அக்னி அனுப்பும், பரிசுத்த அக்னி அனுப்பும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். കർത്താവേ, ഒരു അഗ്നി അയക്കണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് അവർ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. அப்பொழுது எங்களுடைய வீட்டில் எந்த இடத்தை தொட்டாலும் அந்த நேரத்தில் ஒரு கரண்ட் சாக்கு அடித்தது போல இருந்தது. ആ സമയത്ത് ഞങ്ങളുടെ ഭവനത്തിലുള്ളതായ ഏത് വസ്തുവിനെ തൊട്ടാലും ഒരു ഇലക്ട്രിക് ഷോക്ക് അടിക്കുന്ന ഒരു അവസ്ഥയിൽ കാണപ്പെട്ടു. அப்பொழுது நானும் பயந்து பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நானும் போய் அந்த இடத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ആ സമയത്ത് എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ വെച്ച് ഞാനും പോയി പ്രാർത്ഥിക്കുവാൻ ആരംഭിച്ചു. 1 மணி நேரமாக அந்த ஒரே வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். 1 മണിക്കൂറായി ഞങ്ങൾ ആ ഒരു വാക്ക് തന്നെ പറഞ്ഞുകൊണ്ട് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നു. பிற்பாடு அவர்கள் சொன்னார்கள், எரித்து சாம்பலாக்கும் ஆண்டவரே, சாம்பலாக்கும் ஆண்டவரே என்று 1 மணி நேரம் ஜெபித்தார்கள். എരിച്ച് ചാരമാക്കണമേ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് വീണ്ടും പറയുവാൻ ആരംഭിച്ചു. பிற்பாடு அவர்கள் இந்த சாம்பலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று 1 மணி நேரம் 3 மணி நேரமாக போராடி ஜெபித்தோம். അതിനുശേഷം 3 മണിക്കൂർ ഈ ചാരത്തെ മാറ്റിക്കളയണം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് പ്രാർത്ഥിച്ചു. அப்பொழுது படிப்படியாக அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். അതിനുശേഷം പടിപടിയായി ദൈവം അതിൽ നിന്നൊരു വിടുതൽ കൊടുക്കാൻ ആരംഭിച്ചു. அவர்களிடத்தில் என்னவென்று கேட்கும்போது, ഞാൻ അവരോട് എന്തെന്ന് ചോദിക്കുമ്പോൾ, ஒரு யாகம் 3 பேர் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு யாகத்தை கூட்டி அந்த யாகம் எரிந்து கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதோ செய்து கொண்டிருந்தார்கள், எனக்கு தரிசனத்தில் கர்த்தர் காட்டினார் என்று சொன்னார்கள். ഞാൻ എന്തെന്ന് ചോദിക്കുമ്പോൾ ആ സഹോദരി ഇപ്രകാരം പറഞ്ഞു, ഞാൻ ഇപ്രകാരം ഒരു സ്വപ്നം കണ്ടു. ആ സ്വപ്നത്തിൽ ഒരു യാഗം ഈ കുഞ്ഞുങ്ങൾക്ക് 3 പേർക്കും വിരോധമായി നടന്നുകൊണ്ടിരുന്നുവെന്ന്. கர்த்தர் அதை எரித்து சாம்பலாக்கி அதை அப்புறப்படுத்தி விட்டார் என்று சொன்னார்கள். കർത്താവ് അതിനെ എരിച്ച് ചാരമാക്കി തീർത്ത് അതിനെ നീക്കിക്കളഞ്ഞു എന്ന് പറഞ്ഞു. அதிலிருந்து கர்த்தர் அப்புறமாக பிள்ளைகளுக்கு விடுதலை தந்தார். അതിനുശേഷം ആ കുഞ്ഞുങ്ങൾക്ക് പൂർണ്ണ വിടുതൽ ദൈവം നൽകി. பிற்பாடு என் 2வது குழந்தை நிமோனியா வியாதியினால் பாதிக்கப்பட்டால், അതിനുശേഷം എന്റെ 2ാമത്തെ കുഞ്ഞ് നിമോണിയ ബാധയാൽ കഷ്ടപ്പെട്ടു. அப்பொழுதும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக தான் இருந்தது. അത് മരണഹേതുവായൊരു വ്യാധിയായിരുന്നു. அப்பொழுது பாஸ்டர் தம்பிதுரை அவர்கள் அங்கே இருந்தார்கள். ആ സമയത്ത് പാസ്റ്റർ തമ്പിതുரை അവർകളായിരുന്നു അവിടെ ഇരുന്നത്. நான் போன் செய்து, பாஸ்டர் குழந்தை மரித்துவிடும் தருவாயில் இருக்கிறது, நீங்கள் எப்படியாவது வந்து எனக்கு ஜீவனை பெற்று தர வேண்டும் என்று கதறினேன். കുഞ്ഞുങ്ങൾ മരണാവസ്ഥയിലായിരിക്കുന്നു, പാസ്റ്റർ എപ്രകാരമെങ്കിലും ഇവിടെ കടന്നു വന്ന് ഞങ്ങൾക്ക് പ്രാർത്ഥിച്ച് വിടുതൽ വാങ്ങിത്തരണമെന്ന് ഞാൻ പറഞ്ഞ് കരയുവാൻ ആരംഭിച്ചു. அவர் சிரித்து கொண்டு சொன்னார், பிள்ளை மரித்து விடுமா, இதோ சிஸ்டர் கோடு நானும் வருகிறேன், இப்போது நீ தைரியமாக இரு என்று சொன்னார்கள்.
സിസ്റ്റർ ധൈര്യമായിരിക്കെ, കുഞ്ഞുങ്ങൾ മരിക്കുകയില്ല, ഞാൻ ഇപ്പോൾ കടന്നു വരാമെന്ന് താൻ ചിരിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞു. பாஸ்டர் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, அந்த வல்லமையை கட்டி ஜெபித்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடு என்று சொன்னார். പാസ്റ്റർ വന്നതിന് ശേഷമായി 5 നിമിഷം കൂടി ആയില്ല, പ്രാർത്ഥിച്ചിട്ട് കുഞ്ഞിന് സൗഖ്യമാണെന്ന്, ആ കുഞ്ഞിന് ഭക്ഷണം കൊടുക്കാൻ പറഞ്ഞു. தேவன் அதிலிருந்து ஒரு மெய்யான ஒரு விடுதலை கட்டளையிட்டார். പൂർണ്ണമായൊരു വിടുതൽ ദൈവം അതിൽ നിന്നും ദൈവം നൽകി തന്നു. பிற்பாடு 6 வருடங்களுக்கு கழித்து கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தார். 6 വർഷത്തിന് ശേഷമായി ദൈവം എനിക്ക് ഒരു ആൺകുഞ്ഞിനെ നൽകി. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. அந்த 4 பிள்ளைகள் பிறந்தபோது நான் மிகவும் அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டேன். 4 കുഞ്ഞുങ്ങൾ എനിക്ക് ജനിച്ചപ്പോൾ ഞാൻ വളരെയധികം അവമാനിക്കപ്പെട്ടവളായി. சபைக்கு போகும்போது மற்ற இடங்களுக்கு போகும்போது இந்த காலத்தில் 4 பிள்ளைகளா என்று சொல்லி பேசியவர்கள் மத்தியில் நான் வீட்டுக்கு வந்து மிகவும் அநேக நாட்கள் அழுதிருக்கிறேன். ഞാൻ സഭയിലേക്ക് പോകുമ്പോഴെല്ലാം ഈ കാലത്തിൽ 4 കുഞ്ഞുങ്ങളെ പിറന്നോ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് മറ്റുള്ളവരുടെ മുൻപിൽ ഞാൻ ഒരു നിന്ദിതയായി കാണപ്പെട്ടു. ஆனால் இப்பொழுது பிள்ளைகள் நிமித்தமாக எனக்கு மிகவும் சந்தோஷமும் அந்த பிள்ளைகள் எல்லா விதத்திலும் எனக்கு உதவியாக கர்த்தர் தந்திருக்கிறார். എന്നാൽ ഈ സമയത്തും എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾ 4 പേരും എനിക്ക് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരായി കാണപ്പെടുന്നു. பாஸ்டர் டேவிட் ராஜ் அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், நீ பிள்ளைகளை குறித்து ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாது, 4 பிள்ளைகள் என்று நினைக்க கூடாது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி தைரியப்படுத்துவார்கள். മക്കൾ ദൈവം നൽകുന്നതായ അവകാശമാകുന്നു, കുഞ്ഞുങ്ങൾ മുഖാന്തരമായി നീ ഒരിക്കലും വിഷമിക്കരുത് എന്ന് പറഞ്ഞ പാസ്റ്റർ ഡേവിഡ് രാജ് അവർ എന്നെ ആശ്വസിപ്പിച്ചുകൊണ്ടിരുന്നു. பிள்ளைகள் போன இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். കുഞ്ഞുങ്ങൾ കടന്നു ചെല്ലുന്ന എല്ലാ സ്ഥാനത്തും ദൈവം അനുഗ്രഹിച്ചു. என்னுடைய மூத்த மகள் படித்து முடித்தவுடன் நல்ல ஒரு வேலை கர்த்தர் தந்தார். എന്റെ മൂത്ത മകൾ പഠിച്ച് പഠനം അവസാനിപ്പിച്ച ഉടനെ തന്നെ നല്ലൊരു ജോലി. அவளுடைய திருமண காரியங்களையும் கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார். അവളുടെ വിവാഹ കാര്യങ്ങളും ദൈവം ഏറ്റവും അനുഗ്രഹിക്കപ്പെട്ട അവസ്ഥയിൽ നടത്തി തന്നു. கர்த்தர் இப்படியாக என்னை ஆசீர்வதித்தார். ഇപ്രകാരം ദൈവം അനുഗ്രഹിച്ചു. நாங்கள் இம்மட்டும் கர்த்தருக்குள்ளாக இருக்கவும் கர்த்தருக்குள்ளாக சாட்சியுள்ளவர்களாய் காணப்படவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ഇതുവരെയും ദൈവത്തിന് വേണ്ടി സാക്ഷിയായി നിൽപ്പാൻ തക്കവണ്ണം ദൈവം ഞങ്ങളെ സഹായിച്ചു. கர்த்தர் என்னுடைய ஜீவியத்தில் அநேக உதவிகளை செய்திருக்கிறார். நேரமும் நாட்களும் போதாது. ഇനിയും ദൈവം എൻ്റെ ജീവിതത്തിൽ അനേകം നന്മകൾ ഉപകാരങ്ങൾ ദൈവം ഞങ്ങൾക്ക് ചെയ്തിരിക്കുന്നു. കാലങ്ങളും നാളുകളും അത് എണ്ണി തീർക്കുവാൻ പോരാ. ஆதி காலத்தில் உள்ளதான விசுவாசத்தில் நான் மிகவும் குறைவுள்ளவளாய் காணப்படுகிறேன். ആദ്യകാലങ്ങളിൽ ഉണ്ടായിരുന്നതായ ആ വിശ്വാസത്തിൽ ഞാൻ ഇന്ന് അധികം കുറവുള്ളവരായി കാണപ്പെടുന്നു. கர்த்தருக்காக விசுவாசம் உள்ளவளாய் என்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ഇനി വരുന്ന നാളുകളിൽ വിശ്വാസത്തിന് വേണ്ടി ധൈര്യത്തോടു കൂടെ നിലനിന്ന് നല്ല പോരാട്ടം പോരാടി തീർക്കുവാൻ ദൈവം എന്നെ സഹായിക്കണം. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரை சேவித்து என் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ഞാനും എൻ്റെ കുടുംബവും ഞങ്ങൾ കുടുംബമായി ഞങ്ങൾ യഹോവയെ സേവിക്കും എന്നുള്ളതായ വചനത്തിൻ പ്രകാരം ഞങ്ങൾ നല്ല പോരാട്ടം പോരാടി ജയിക്കുവാൻ ദൈവം ഞങ്ങളെ സഹായിക്കണം. சாட்சி இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்ததான தருணத்துக்கும் பரிசுத்தவான்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ഈ സാക്ഷി പകരുവാൻ തക്കവണ്ണം ദൈവം എനിക്ക് നൽകി തന്ന നല്ല അവസാനത്തിനായി ഞാൻ വിശുദ്ധന്മാർക്കും ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം.